ஐங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் செய்யணும். நேராக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஸ்டஃபிங் இட்லிக்காக பச்சை பயிறு ஸ்ப்ரோட்ஸ் வச்சுருக்குறேங்க. ரெடி ஆயிடுச்சு. ராஜ்மா நைட்டே ஊற வச்சிட்டேன். முதல் வேலையாக ராஜ்மாவுக்கு வேக வச்சாச்சுங்க. வேக வச்சுட்டு ராஜ்மா கிரேவி வைக்க போகிறேன். ஜீரா ரைஸ் செய்ய போகிறேங்க. அதுக்கு நல்லாயிருக்கும் இது. ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சுங்க. ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்டஃபிங் இட்லிங்க. பச்சை பயிறு கேரட்டும் கலந்தது, அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. பன்னீர் ஃப்ரைக்குங்க நைட்டே மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன் பன்னீரை. இப்போ பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பாட்டு கேட்டே செஞ்சாச்சுங்க. டைம் 5:45 ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லிங்க, நல்லா ஹெல்த்தியான இட்லி, ஜீரா ரைஸு, உதிரி உதிரியாக ஒரு ஜீரா ரைஸுங்க. கருகாப்பில் பொடிங்க. நம்ம ஸ்டஃபிங் இட்லியில் கொஞ்சம் கருகாப்பில் பொடி உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ் ரெடிங்க. பன்னீருங்க. நான் எப்போவுமே லஞ்ச் பாக்ஸுக்கு பன்னீர் காய வைக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லேயும் கொஞ்சம் காயோ இது செஞ்சாலும் வச்சுருவேன். இட்லிலையும் கொஞ்சம் வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லேயும் கொஞ்சம் பன்னீர் வச்சுட்டேங்க. ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஜீரா ரைஸ்க்கு. அவ்வளோதாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக குயிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூங்க.